எல்லா ஆணுக்கும் ரெண்டு விஷயத்தை நாடிதான் கல்யாணம். ஒண்ணு வாய்க்கு ருசியா சாப்பாடு. ஏன்னா அவனுக்கு தேவை கொஞ்சம் அதிகம். ஒரு பொம்பளை பிள்ளையோட உடலுக்கு உணவு தேவை கொஞ்சம் அதிகம். ஏன்னா அவனுடைய உடல் வாங்க அப்படி. அவன் கொஞ்சம் எதிர்பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் நல்லா சமைச்சு ஒருபடி சாதம் கொடுத்தா போல அவன் தங்கம் போல வச்சிருப்பான். ஆமாவா? அதானே உண்மை. சமைச்ச கைக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். டேஸ்டா இருந்தா என்ன வேணாலும் சொல்லுவான் இல்லையா? அதானே உண்மை. இப்ப அது கிடைக்கிறது இல்லை. இப்ப அது கிடைக்கிறது இல்லை. அடுத்தது அவன் வளருகிற பொழுது அவங்க வீடுகள் கஷ்டத்துல இருந்து நல்ல வீடு கிடையாது, சுத்தமான ஒரு இடத்துல படுக்க முடியாது. கொஞ்சம் வீடெல்லாம் கட்டியாச்சு. இந்த வீடை சுத்தமா வச்சுக்கணும். படுக்கிற இடம், பாத்ரூமு, இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பு, சின்ன சின்ன எதிர்பார்ப்பு. ஏன்னா அவன் இதெல்லாம் கிடைக்காம வாழ்ந்த பையன் இப்ப கிடைச்சிருக்கு, அதை நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பான் இல்லையா? அவனும் கழுவுறான், அவனும் சுத்தம் பண்றான். கூடமாட உதவுறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், எங்க வீட்டுல அதெல்லாம் செஞ்சது இல்லை. என்ன அர்த்தம்? எங்க சுகாதாரமும் சுத்தமும் நல்ல உணவு கிடைக்குதோ அங்க எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை. எங்க அதை சமைக்க தயாரா இல்லாம வாங்கி கொடுக்க தொடங்கினாங்களோ, எங்க வீடை கவனிக்காம போன்லயே வாழணும் முடிவு பண்ணாங்களோ, அங்க எல்லா அமைதியும் கட்டுப்படும். அதான் நடக்கிற விஷயம். அப்ப கொஞ்சம் மாறிக்கணுமா வேண்டாமா? ஆணும் மாறிக்கணும், பெண்ணும் மாறிக்கணும் இல்லையா? ரெண்டு பேரும் இணைஞ்சு வாழ்வதற்காக தான் இந்த போராட்டம். ஒரு காலத்துல ஆண் கொஞ்சம் கூட உதவ மாட்டான், யாருக்கு? பெண்ணுக்கு உதவவே மாட்டான். அப்படிதான் ரெண்டு குடும்பங்கள். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ஆணும் என்ன செய்யறான்? உதவுறான். பெண்ணும் என்ன செய்யணும்? உதவணும் இல்லையா? சோ அந்த ஆனா என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டா, எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வசதி வந்த உடனே ஏன் ஒரு அவங்க என்ன கேட்கிறாங்க, ஒரு மெய்டு வச்சுக்கலாம். மெய்டு தானே எதுக்கு? சமைக்கிறதுக்கு, வீடெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உலகத்திலேயே இன்னைக்கு கிடைக்காத பொருள் எதுன்னு கேட்டா மெய்டு தான். என்ன சொன்ன? நீங்க 10,000 கொடுத்தா கூட ஆள் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வசதி வந்துருக்கு. இப்போ உங்க வீட்டுல வந்து நாங்க அந்த இதெல்லாம் செஞ்சு தரக்கலாம் யாரும் கிடையாது. அப்படி யாராவது செய்யறாங்கன்னா ஏற்கனவே செய்த பழக்கத்தினால வந்து செய்தவங்க உண்டு. மற்றபடி இந்த வேலைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கெல்லாம் காலங்கள் எல்லாம் என்ன செய்து போச்சு? முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப யார்தான் செஞ்சுக்கணும்? அவ்வளவு தூரம் எதுக்கு? நாம இறந்து போனா முன்னாடி நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நிறைய சாங்கியம் உண்டு, தெரியுதா? யாரெல்லாமோ நமக்கு என்ன செய்வாங்க? சாங்கியம் பண்ணுவாங்க. இப்ப அவங்க யாரும் என்ன செய்வதில்லை, வரமாட்டாங்க. இப்ப யார்தான் பண்ணிக்கணும்? முடிஞ்சா நீ பண்ணு, இல்லைன்னா தூக்கி கொண்டு என்ன செய்யும்? அவனே புக் பண்ணி அவனே எடுத்துட்டு போய் செஞ்சுருவான், புதைச்சிட்டு வந்துருவான். எந்த சாங்கியம் பண்ணுக்கு யாரும் இல்ல. நான் எதுக்கு சொல்ல வேணா, அந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு யாருமே இப்ப இல்ல. அந்த அளவுக்கு காலம் என்ன செய்தாச்சு? மாறியாச்சா இல்லையா? சோ சமூகமே அப்படி மாறி இருக்கிற போது நம்ம வீடுகளை நம்ம மாறணுமா வேண்டாமா? அப்ப நம்ம வாழ்க்கை முறையில நமக்குள்ள கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சுனாலே இந்த குடும்பம் என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும். அதனாலதான் சாமி சொன்னாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்தல், கொஞ்சம் சகிப்புத்தன்மை, தியாகம்னு 3 விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்க. யாரா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பிடிவாதமா நிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்தாலே குடும்பத்துக்குள்ள என்ன போயிடும்? பிரச்சனை நீங்கிடும். முதல் வேலை விட்டு கொடுக்கறது தான் இல்லையா? உடனே சில பேர் கேட்கறாங்க, எவ்வளவுதான் விட்டு கொடுக்கறது? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைன்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அப்ப மகரிஷி சொல்லுவாங்க, யார் அதிகம் விட்டு கொடுப்பான்னு கேட்டாங்க. யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுப்பாங்க. என்ன சொன்னாரு? யார் விட்டு கொடுப்பாவோ? யார் அறிவாளியோ. அப்ப விட்டு கொடுக்கிறவங்க யாரு? அறிவாளி இல்லையா? அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம். யார் விட்டு கொடுக்கிறாங்களோ அவங்க அறிவாளி. அப்படி வச்சுப்போம் இல்லையா? அடுத்தது சகிப்புத்தன்மை. ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே சண்டைக்கு நிக்காம கொஞ்சம் அப்படி ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டா, யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டாலே என்ன வந்துடும்?
இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும் இல்லையா? பெரும்பாலும் எங்க சண்டை வரணும்னு பாருங்க, நீ இது வாங்கிட்டு வர சொன்ன, நீ என்ன செய்யல, வாங்கிட்டு வரல. ஜென்ஸுக்கு ஒரு பழக்கம் உண்டு, 10 சொன்னா 5 தான் ஞாபகம் இருக்கும். 10 சொன்னா 5 தான் ஞாபகம் இருக்கும், 5 வராது. வந்தவுடனே விழுபாட்டு தொடங்கிடும். இதை கூட வாங்க தெரியுதா பாரு இல்லையா? முதல்ல ஒரு கணவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்ட முதல் ஜீவனே யாருதான்? மனைவி தான். ஒவ்வொரு ஆணுகிட்டையும் முதல்ல ஒரு மனைவி கேட்ட கேள்வி எதா இருக்கணும்னு கேட்டா, இந்த அறிவே இல்லைன்றது. ஏன்னா அந்த அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி எழுதிச்சுவாரு, மறந்து வருவாரு. என்ன ஜென்ஸ் எதையுமே இங்க வச்சுக்க மாட்டான். அது நம்ம குற்றம் அல்ல, அது இயற்கையுடைய குற்றம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, மகரிஷி அடிக்கடி பெண்ணின் பெருமை பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, ஆணுக்கு அவன் சாவி எல்லாம் வண்டி சாவியெல்லாம் எடுத்துக்கொண்டு வைப்பான். வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த சாவி எடுக்கும்போது 1/2 மணி நேரம் தேடுவோம். சாவி அங்கதான் இருக்கும். அவனுக்கு இந்த கிட்ட இருக்கிற பொருள் எதுவுமே தெரியாது. ஆணுக்கு கிட்ட இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனா கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்கு நல்லா தெரியும்னு கேட்டா, பெண்ணுக்கு நல்லா தெரியும். இவர் தேடிட்டே இருப்பார், கோபத்துல கத்துவார். அந்த அம்மா வந்து இது கூட கண்டு தெரியல, கிட்டதான் இருக்கான், எடுத்து கொடுத்துட்டு போ. இதுதான், இது ஆக்சுவலா சயின்டிபிக் ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் இது மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம். யார் மேனுஃபேக்சரர்? God is the manufacturer. அவர் அப்படிதான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணிருக்காரு. இது யாருக்கு சண்டை போடுறது? அதே போல அந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லும், இவர் கேட்டுட்டு கம்முன்னு போயிருப்பாரு, மறந்துடுவார். ஆனா 6 மாசம் கழிச்சு திரும்ப அந்த அம்மா சொல்லும், நீ அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. அது மறக்கவே மறக்காது. இதுவும் நம்ம ப்ராப்ளம் இல்லை, யாருடைய ப்ராப்ளம்? இது வகுத்தவருடைய ப்ராப்ளம், நம்ம ப்ராப்ளம் இல்லை. அதே போல ஆணுக்கு வண்டி ஓட்டிட்டு போகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் பாட்டு போட்டு வச்சிருப்பான், அப்படியே லாங்ல வர்றதெல்லாம் அவனுக்கு தெரியும், அதுக்கு தகுந்தாற் போல அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவான். ஸோ மல்டி டேலண்ட். ஆனா அதே லேடி வண்டி ஓட்டுற போது அது கார்ல பாட்டு கேட்டு வண்டி ஓட்டினா இவன் மேலே ஏற்றிடும். ஏன்னா அது கவனம் எங்க இருக்கும், அவங்களால மற்ற விஷயங்களை என்ன செய்ய முடியாது, கவனிக்க முடியாது. இப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுல நிறைய வித்தியாசம் உண்டு. நான் சொல்றது புரியுதா? இந்த உண்மையில யாருக்கும் தெரிஞ்சுக்காமலே அடுத்தவங்களை என்ன செய்துட்டு இருக்கிறோம், குற்றம் குறை சொல்லி என்ன செய்துட்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். அதே போல ஒரு விஷயத்தை படிச்சா நம்மால் உடனே மறந்துடுவோம். யாரு? ஜென்ஸ். ஆனா அவங்க படிச்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுருக்க, காலத்துக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. எதுக்கு? சொல்லி காட்டுறதுக்கு. நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் நம்முடைய ப்ராப்ளம் இல்ல. ஆக்சுவலா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள டிஃபரண்ட்ல ஒரு பெரிய ரிசர்ச் மூலமாக இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். இது ஒன்றும் தனிப்பட்ட நான் விஷயத்துக்காக சொல்லல, இட்ஸ் a truth. இதுதான் உண்மை. அப்ப இப்ப நினைச்சு பாருங்க, நம்மால மறந்துடுவான்னு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யணும்? திரும்ப சொல்லணும். இல்லைன்னா கடைக்கு போன பிறகு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்க கடையில தானே நிக்கிறீங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லணும். நானே பல முறை அப்படிதான் போயிட்டு பாதியை விட்டுட்டு வந்துடுவேன். வந்தா என்ன கேட்பாங்க? இயல்பு தானே, மனிதனுக்கு நடக்கக்கூடிய இயல்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட, சரி ஏதோ மறந்துட்டாங்க, அடுத்த முறை போகும்போது என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம். அதுக்கு சண்டை போட்டு அவருக்கு வந்தோட போவோம், எப்ப தானே போயிட்டு வந்து திருப்பி போறத சொல்லிட்டு. இந்த சண்டை தான் நிறைய வீடுகள்ல இது மாதிரி ஒண்ணுக்கு உதவாத சண்டை தான் வீட்டுல குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை. இது எல்லா இடத்துலயும் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு வச்சுக்கீங்களா, அந்த தீபாவளியான ஒரு போனஸ் கொடுக்கணும். உடனே அவர் சொல்லுவாரு, இந்த தடவை போனஸ் சொந்தமா கேட்க, எனக்கு தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கிட்டாங்க. அவர் சொல்லுவாரு, போனஸ் சொந்தமா வாங்கிக்கலாம். அந்த அம்மா போனஸ்னா காசு வரது மட்டும் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். இவருக்கு என்ன தெரியும்? நம்ம கம்பெனில போனஸ் பேசுவான் பேசுவான் பேசுவான், எப்ப வரையும் பேசுவான்? தீபாவளி 2 வரையும் பேசினா பரவாயில்ல, தீபாவளி முடிஞ்சும் பேசுவான்.
இந்த அம்மா தீபாவளிக்கு எதிர்பார்த்திருக்கோம் என்ன இருந்தாலும் இப்ப காசோட புடவையோட வருவான்னு. நம்மளுக்கு தான் இன்னும் போனஸ் என்ன செய்யல, பேசி முடியல இல்லையா? உடனே என்ன வந்துடும், கச்சா முச்சான்னு இப்படிதான் நிறைய எதிர்பார்ப்புகள் என்னவா போயிடும். ஏன்னா அவங்களால அதை என்ன செய்ய முடியாது. அது என்ன, எதுக்காக, அவருக்கு என்ன வந்ததா வரலையா, அதெல்லாம் அவங்களுக்கு கணக்குல கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரி புடவை கட்டிட்டா புது புடவை, நானே நினைச்சதா ஆகணும், இப்படிதான் நடக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்தது பாருங்க, எல்லா ஆணுகிட்டே ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. போட்ட துணியே போடுவோம், போட்ட துணியே போடுவோம். ஃபங்க்ஷன்னாலும் அதான் போடுவோம். அந்த அம்மாவுக்கு என்ன பழக்கம், தினந்தோறும் ஒன்று கட்டணும், கோபமா வரும். யார் மேல மாத்துன்னு சொன்னாலும் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான். எத்தனை துணி அலசி வச்சிருக்கான், அதுல ஒண்ணு போடுன்னா நம்மளுக்கு போட்டதே போட்டு பழகிடும், திருத்தவே முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சல்லி விஷயங்கள்ல தான் ஒரு குடும்பத்துல நடக்கும். நான் அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டுல. சமீபத்துல என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த பிள்ளை கொஞ்ச நாள் அமெரிக்கால இருந்துட்டு வந்தா. அந்த பையன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துறான், நல்ல வசதியான ஃபேமிலி. அந்த பிள்ளை என்கிட்ட வந்தது, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. இப்போ நான் கேட்டேன், என்னடி உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்றான்னு. அதெல்லாம் அவன் இல்லை, நல்ல பையன் தான். அவன் சொல்றா, இதுன்னா நல்ல பையன் தான், வேற என்னடி பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டேன். சம்பாதிக்கிறானா, சம்பாதிக்கலாம் செய்யறான்னா, எனக்கு காசெல்லாம் கூட தான் கொடுக்குறான், என்னதான் உனக்கு என்ன பிரச்சனை. நான் 100 தடவை சொல்லிட்டேன், இந்த லுங்கியை கடக்குறான் மடிச்சு வைங்க, என்ன செய்ய மாட்டேங்க. நம்மள்கிட்ட உள்ள குறைபாடு, நம்மளால ரவுண்டா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். துணியை வாஷ் பண்ணி போடு, இல்ல நானாவது வாஷ் பண்ணி தரணும், அதுக்கும் தர மாட்டேங்கிறான். அவன் கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு அவனுக்கு உடம்புல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் என்னால என்ன செய்ய முடியல, அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது எதுலயும் வந்தாச்சு, டைவர்ஸ் வரையும் வந்தாச்சு. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனை கிட்ட விட்டு வாழ முடியாது, ஒரே முடிவா இருக்கிறா, எனக்கு வெளியே வந்தே ஆகணுங்கிறான். இப்ப அவ போன் பண்ண நான் எடுக்கிறது இல்லை, அதனால நான் என்ன செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் டைவர்ஸுக்கு பேச முடியாதுல்ல இந்த மாதிரி விஷயத்த. ஏன்னா 2 பேரும் நிறைய சிரமத்துக்கு இடையில நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். திரும்பி வந்து இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பேச நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் சரி சாய்க்க முடியாது. ஆனாலும் அவன் செய்யறதும் தப்பு தானே. சின்ன சின்ன மாற்றம், அந்த பிள்ளை சின்ன விஷயங்களை எதிர்பார்த்து கொஞ்சம் சுகாதாரமாக, கொஞ்சம் சின்ன சின்ன, அவ அமெரிக்கால 10 வருஷம் வேலை செய்த பிள்ளை, அங்க உள்ள வாழ்க்கை முறை வேற, அவர் சந்திச்ச நபர்கள் வேற, கொஞ்சம் இவனை கொஞ்சம் என்ன செய்யணும், அதுக்கு தகுந்தாற்ப கொஞ்சம் மாத்திக்கணும் இல்லையா. இவன்ட எந்த மாற்றம் இல்லை, நான் அப்படிதான் இருக்கேன், நான் அப்படிதான் இருப்பேன், அதை அவளால டாலரேட் பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்களா. அப்ப என்ன விஷயம்னு கேட்டா பெரும்பாலும் வேற எந்த சண்டையும் இல்லை. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை இங்க நிவர்த்தி செய்ய முடியாமதான். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, நான் கேட்டேன், நீயே சொல்ல வேண்டியது என்னமானா, நான் 4 தடவை சொல்லிட்டேன். அவன் சரி சரின்னு சொல்றாரு, எந்த செய்ய மாட்டான், மாத்திக்க மாட்டேங்கிறான். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆம்பளைங்க எல்லாம் தலையாட்டம், என்ன செய்ய மாட்டான், அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திக்க மாட்டான். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட ஒத்து போக வேண்டியது கட்டாயம். அவன் எடுத்து மடிச்சு வைக்கிறா, அடுத்த முறையாவது என்ன செய்யணும், அவன் அங்கேயே கழட்டி போட்டு போயிடுறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ கழட்டி போட்டு போகாத, அதை எடுத்து ஒரு வாரமா வச்சுட்டு போ, இது ரூம் இல்லையா, நாம தூங்குற இடம் இல்லையான்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு பദ്ധதி, அந்த முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் கடைசியில் என்ன சொல்றாரு, முடியலைங்கிறான். ஏன்னா அவங்க சில ஸ்மெல் எல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அப்ப தனக்கு உடம்புல இருந்து ஒரு பொண்ணுகிட்டே அந்த ஸ்மெல் இருந்தா கூட ஒரு ஆணால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவன் அதுக்கு தகுந்தாற்போல் தன்னை என்ன செய்யணும், மாற்ற வேண்டியது கட்டாயம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம 2 பேரும் தான் வாழ போறோம். உனக்கு பிடிச்சது மாதிரி நானும், எனக்கு பிடிச்சது மாதிரி நீயும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் குடும்ப வாழ்க்கை இல்லையா. ஒரு விஷயம் எனக்கு சாப்பிட பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக தானே என்ன செய்யணும், நீ
இல்ல இல்ல எனக்கு சுதந்திரம், நான் உனக்கு சமைச்சது நான் சாப்பிட மாட்டேன்னு வருமா வராதா? ஒரு நாள் உனக்காக, இன்னொரு நாள் எனக்காக, எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம், ஒரு நாள் உனக்கு பிடிச்சது சாப்பிடுவோம். அதே வாழ்க்கை. நீங்க வாழ்ந்த காலம் வேற, உங்களுக்கு பிடிச்சது அந்த அம்மா சமைச்சு தரும், அது எதையாவது சாப்பிடணும். இப்போ உள்ள வாழ்க்கை அப்படி கிடையாது. இன்னைக்கு எனக்கு பிடிச்சதை நான் வாங்கினேன்னா அல்லது எனக்கு பிடிச்சதை நான் சமைச்சேன்னா நாளைக்கு உனக்கு பிடிச்சதை சமைப்பேன். அதான் வாழ்க்கை. சில நேரம் நான் சமைப்பேன், சில நேரம் நீ என்ன செய்யணும், சமைச்சு தரணும். அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் சமைக்கிறேன் இல்ல, டெய்லி உனக்கு சமைச்சு தரேன் இல்லையா, ஒரு நாள் நீ எனக்கு சமைச்சு தர. இப்ப பசங்க செய்யறான், பசங்க எல்லாருமே படிச்சு வச்சிருக்கான், நெட்டை பார்த்து என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறான். அதுவும் வேணும் தான். ஏன்னா 2 பேருமே என்ன செய்யறாங்க, வேலைக்கு போறாங்க. ஒரு நாள் வருகிற பொழுது 2 பேருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். அவங்க வேலைகளை ஷேர் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும், குடும்பத்துல நல்லா இருக்க முடியும். இதெல்லாம் தேவைதான், கட்டாயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் சில விஷயங்கள்ல முரண்டு பிடிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுங்க, ஒரு 10 வருஷங்களுக்கு, ஒரு 6-7 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த டைவர்ஸ் கேஸை விட இப்ப குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா பசங்க இப்ப நிறையவே இறங்கி போக ஆரம்பிச்சு. பசங்கள்ட்ட இப்ப அந்த முரண்பாடெல்லாம் இல்ல. பசங்க என்ன சொன்னாலும் கேட்கிற அளவுக்கு என்ன செய்துட்டானுங்க, மாத்திக்கிட்டானுங்க. மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு காலத்துல குழந்தைங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்து, இப்ப இல்லைன்னா பரவாயில்ல. என்ன பண்ணி கொண்டாங்க, இன்னும் பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. யாருக்கு எடுக்காம இருந்தா போறோம், அம்மாக்களுக்கு எடுக்காம இருந்தா போறோம். ஏற்றி விடுறதுலாம் யாருதான், அவங்க எதுவும் சொல்லாம இருந்துட்டா போறோம். இந்த பசங்களுக்கு உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தா பாத்துக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், நம்ம வாழ்றாங்கள முடிவு வந்துட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு, ஏன் இல்ல நோண்ட ஆரம்பிச்சா யாருக்கையாவது ஒருத்தர் ஒரு சின்ன குறைபாடு இருக்கா இல்லையா, அதையே சிக்கலாக்கி கந்தலாக்கி வாழ்க்கையை என்ன செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டா, குடும்ப அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல வாழ்க்கை நல்லா வாழ வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒவ்வொரு ஆணும் ஒரு காலத்துல பெண்ணை மதிக்காம இருந்தோம். அவ நம்ம கெட்டிட்டு வந்தவா, நாம சொல்றது கேட்கறதுக்காக தான் வந்திருக்கா. நமக்கு ஒரு அடிமை போலதான் ஒரு காலம் இருந்தது. சில பேர் கொஞ்சம் அன்பா நடந்திருக்கும். ஆனா 99% என்ன செய்யணும், துணி துவைச்சியா, என்ன இன்னுமா கஞ்சி ரெடி ஆகல, என்ன இன்னும் சாப்பாடு ரெடி ஆகல, நான் 7 மணிக்கு போவேன்னு தெரியாதா, இந்த மாதிரி டாம்பிகத்திலே தான் நிறைய ஆண்கள் வாழ்ந்தாங்க. ஆமா, உண்மை அதுதானே. ஆனா நமக்கு என்ன தெரியலன்னு கேட்டா, நம்மளை எல்லாரையும் பெற்றுக் கொடுத்தது யாருதான், ஒரு பெண் தான். நான் சொல்றதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நாம் எல்லாருமே ஒரு பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள். நான் மீசையெல்லாம் கொடுக்க முடியாது. நான் யார் பெற்றெடுத்தது, பெண் வயிற்றில் உருவாகி பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்தாய், இன்னும் என்ன பெண் பெருமை பேசுவதற்கு மகிழ்ச்சி கேட்கிறார். பெண் வயிற்றில் உருவாகி பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்தா இன்னும் என்ன பெண் பெருமை பேசுவதற்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டார். நீங்களே நினைச்சு பாருங்க, ஏன் இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் இப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு காலத்துல நாம நடத்துற விதம் தான் காரணம். ஒரு காலத்துல நாம நடத்தின விதம் காரணம். ஒரு பெண் பெண்மை ஆகிறாள் அப்படின்னா அந்த சூழ்நிலை ஒரு நாள் நீங்க நினைச்சு பாருங்க. பட்டணத்திரிகள் நல்லா எழுதுவோம், முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றெடுத்த என் தாய்க்கே சிதை கேட்டான். எல்லாரும் கட்டும்போது என்ன நினைக்கிறாங்க, அப்படி ஒல்லியா ஸ்லிம்மா அப்படின்னு கேட்போம். ஆமாவா, அதுவும் ஒல்லியா ஸ்லிம்மா தான் வந்து. அப்புறம் எப்ப தொந்தி சரிச்சு, ஒரு குழந்தைய பெற்றெடுத்த போது. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு உடம்பை மெயின்டைன் பண்ண தெரியல. அப்புறம் இந்த நிலைக்கு யாரும் காரணம் கட்டா,
நாம என்னெல்லாம் அவ அந்த நேரத்தில் அனுபவிச்சான்னு பாருங்க. நல்லா தான் இருந்த அந்த பிள்ளை. ஒரு நாள் நீங்க உறவு பண்ணீங்க, ஒரே ஒரு விந்து நீந்தி போய் அவளுக்கு முட்டைக்குள்ள நுழைச்சு. ஒரு செகண்ட் தான் நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே அவளுக்கு உடம்புல ஏகப்பட்ட ரசாயனம் ஆகும். ஏன்னா இந்த புதிய செல் உள்ள போகிற பொழுது அந்த உடல் ஏற்றுக்காது. இந்த செல்லை கொல்வதற்காக அவளுக்கு உடம்புல இருந்த எல்லா விளையாட்டுகளும் போராடும். அந்த போராட்டத்தை தாண்டி ஒரே ஒரு வித்தணு போய் அவளுக்கு முட்டைக்குள்ள புகுந்துருச்சு. புகுந்த உடனே அந்த முட்டை மூடிடுச்சு. இந்த செல்லை கொல்லுறதுக்காக வந்து நின்று சுற்றி பயங்கர போராட்டம் நடக்கும். அதெல்லாம் தாண்டி அது மூடியாச்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த ரசாயன மாற்றம் உடம்புக்குள்ள தொடங்கும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை உங்க ஒரே ஒரு சின்ன செயலால நாளைக்கு காலையிலேருந்து அதுக்கு ஒரு மாதிரி கிளவுஸ்ல இருக்கு. அப்படியே ஒரு நாள் போன உடனே மெல்ல குடலை பொறுத்தது. நேற்று வரையும் பிடிச்ச எத்தனையோ பொருள் முகத்தில் அடிச்சது மாதிரி இருக்கு. அவளுக்கு பிடிச்ச எதையும் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. அப்படியே அடி வயத்தை பிடுங்கி வாமிட்டா வருது. நீங்க என்ன சொல்லுவீங்க? வாமிட் வந்தோட இந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் நடக்கலாம், எல்லாருக்கும் தானே. நான் உனக்கு ஒருக்கா குடலை பிடிச்சிட்டு நான் ஒரு கையை பிடிக்கல. நீ ஒரு நாள் வாமிட் பண்ணும்போது பாரு அப்படியே அடி வயத்தை அப்படி சுருக்கி பிடிச்சிக்கிச்சு. யார் வந்து தடவுவது? அந்த அம்மா தானே. ஏன் அவனுக்கு அப்படி பண்ணும்போது நீ ஒரு நாள் தடை விடான்? எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும். அது என்ன பேச்சு? யாருக்காக சுமக்கிறா? இப்ப வந்து உட்கார்ந்துச்சு, இத்தனை போராட்டம், சுருண்டு சுருண்டு படுத்துக்குது, சாப்பிட முடியல. 2 நாள் எடுத்துட்டு என்னைக்கு எத்தனை கஷ்டம் ஊட்டுவீங்க? சாப்பிட செல்லும், உனக்கு வலிக்குதாடி, ஐயோடு பிடித்தியா? ஆனா உனக்கு வலிச்சா மட்டும் செய்யணும் இல்லையா? இனி கொஞ்சம் கொஞ்சமா அது வளர தொடங்குது. வளர தொடங்குற பொழுது இந்த டாக்டர்கிட்ட போனா வந்துடுறான், இனி ஒரு சைடா தான் படுக்கணும். நமக்கு 20 நிமிஷத்துக்கு மேல ஒரே பக்கத்துல படுக்க முடியாது. இந்த பிள்ளை 10 மாசமா ஒரே பக்கத்துல படுக்கணும். ஆமாவா இல்லையா? பெத்த பிறவைக்கு அந்த குழந்தைய தூக்கி உங்ககிட்ட கொடுத்தா 2 பொறுப்பு வர 4 மணி நேரம் வச்சிருந்தா கையெல்லாம் வலிக்குங்கிறா. அது 10 மாசமா வயதிலே வச்சுருக்கு. அவன் எவ்வளவு நீ கவனிக்கணும். யாருக்காக சமைக்கிறா? அவளுக்கு என்ன வந்து அந்த பிள்ளைக்கு இனிஷியலாவா போட்டு முடியுமா? என் பிள்ளைன்னு உரிமை கொண்டாட முடியுமா? அதுக்கு ஜீனை எடுத்து பார்த்தா அவ பிள்ளை இல்லை. யாருக்கு ஜீனை காட்டுது? அவங்க ஜீனை காட்டாது. யார் ஜீனை காட்டுது? அப்பாவுடைய ஜீனை காட்டுது. யாரு பாரம்பரியம்னு கேட்கிறான். அவங்க அப்பா பாரம்பரியத்தை காட்டல. யார் அப்பா பாரம்பரியத்தை காட்டுது? அப்ப அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் சயின்டிபிக்கா பார்த்தா எந்த தொடர்புமே இல்லை. ஆனாலும் அவ என்ன செய்யறா? அத்தனை வேதனையும் தாண்டிக்கிறா. குழந்தை 10 மாசம் வந்தாச்சு, வலி வரல. டாக்டர்கிட்ட கொண்டு போறீங்க. டாக்டர் பெத்தடின் கொடுக்குறான், இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறான், வலி வர மறுக்குது. மெல்ல உங்கள்கிட்ட வருவான். எதுக்கு? ஒரு ஃபார்ம் கொண்டு வரும். ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க. நீ எதுக்குன்னு கூட கேட்கல. என்ன சொல்றா? உடனே போட்டு கொடுத்தா. அவ ஒரு கையெழுத்து போட்டு உன் பயத்தை கிளிக்க சொல்லிட்டா ஒத்துப்பியா? இல்ல ஏத்துப்பியா? கொஞ்சம் கூட பூச்சம் இல்லாம என்ன செய்தா? கையெழுத்து போட்டு கொடுத்தா. இப்ப கிழிச்சாச்சு, குழந்தை வெளியெடுத்தாச்சு, குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. டாக்டர் சொல்றான் நீங்க உள்ள போய் பார்க்கலான்னு. நீ முதல்ல யார போய் பாப்பா?
உனக்காக தானே கிழிச்சிட்டு கிடக்க, அவன்கிட்ட எல்லாம் முதல்ல போயிருக்கணும். சாரிடா செல்லம், இவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியாது, உனக்கு இவ்வளவு துன்பம் நான் இருக்கேன் பாத்துக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் குழந்தைகிட்ட போயிருக்கணும். போகலையே. அது கடந்து துடிக்குது. இந்த ஆள் வருவான், வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவான், எட்டி எட்டி பாக்குது. இவன் குழந்தைகிட்ட போயிட்டு அப்புறம் போல இருக்கு, தாத்தர போல இருக்கு வந்துட்டான். அது அங்க கடந்து துடிக்குது. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வர, அவ கிழிச்சு கிடக்குது, சாக்லேட் கொடுப்பாராம், லட்டு வேற, கேக்கு. யோசிச்சு பாருங்களா, எத்தனை வலி, எத்தனை வேதனை, அத்தனையும் அவ ஏத்துக்கிட்டா. ஆனா அந்த அந்த வலிக்கும் அவ சுமந்த கஷ்டத்துக்கும் உள்ள வேல்யூவை எந்த ஹஸ்பண்டும் எந்த ஜென்மத்திலும் என்ன செஞ்சதில்லை, கொடுத்ததே இல்ல. இல்ல அப்படி நினைச்சு கூட பார்த்ததில்லை. உண்மையிலே அது ரொம்ப 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 கடினமான ஒரு பணி. சொல்றான், ஒரே நேரத்துல 14 எலும்புகள் உடைகிற அளவுக்கு வலி இருக்கும். உங்க காலில் 14 எலும்பு ஒரு நேரத்துல உடைஞ்சா எப்படி இருக்குமோ அத்தனை வலிகளை அவ சமப்பாடும். அதனாலதான் வெளிநாடுகள்ல எல்லாம் என்ன செய்வான்னா, குழந்தை பிறக்கிற பொழுது ஹாஸ்பிட்டல் வந்து கிட்ட விட்டுருவோம். அந்த வலியை பாரு, நம்மளா பயந்து ஓடி வெளியே வந்துடும். அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு சிரமத்தையும். இப்ப சொல்லுங்க, ஏன் பெண்ணை மதிக்கணும்னு சொல்றாங்க? மகேஷ் எழுதுறாரு, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோற்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புத வேண்டாம். வாழுகின்ற மக்கள் எல்லையை வளம் அறிந்தோர் எத்தனை பேர் கேட்டார். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல எத்தனை பேர் கேட்டார்? எத்தனை பேருக்கு தெரியும்? இது மட்டுமா நம்ம செஞ்சோம்? நினைச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி பண்ண எங்க கூட்டு வந்தீங்க? எங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்க வீட்டுக்கு இல்லையா? நீங்க எல்லாம் இவ்வளவு காசு கொடுத்தானே வாங்கினீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? காசு கொடுத்த பொருள் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நல்லா இருக்கே உங்க நியாயம். காசு கொடுத்தாச்சுன்னா அவங்க எல்லாம் கொண்டு போயிருக்கணும், நீங்க எல்லாம் கூட்டு வந்துருக்கீங்க. அங்கேயே தப்பு தானே? தப்பு தானே? யோசிச்சு பாருங்களா. காசு கொடுத்தவனுக்கே பொருள் சொந்தம், அப்படிதானே? அப்ப காசு கொடுத்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரணுமா? அடிப்படையில நீ நம்ம செஞ்ச பாவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்களா. நினைச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த உணர்வு உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நாம செய்ததெல்லாம் ஒண்ணு காசு வாங்கியிருக்க கூடாது, இல்ல நியாயம் இல்ல நீங்க கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கணும். காசையும் வாங்கிட்டு அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. உங்க அம்மா அப்பாவோட நீங்க இருக்கிறீங்க. அந்த பிள்ளை ஒரு நாள் எங்க அம்மா அப்பா பார்த்துக்கலாம், அது என்ன அடிக்கடி போறது? யாரு கேட்குறீங்க? நீங்க. ஆனா நீங்க யாரோட இருக்கிறீங்க? உங்க அம்மா அப்பாவோட. நியாயமா? அந்த பிள்ளைக்கே இருக்க